அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 14வது அத்தியாயம் பக்குவன் 1692 என்று நாம் சிந்திக்கின்றோம். பதைக்கின்ற போது பரமானன்னும் வித்தை விதைக்கின்ற வித்தின் மேல் நின்று நோக்கி சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி இறைக்கின்ற அன்பருக்கு இயலும் ஆமேன். பக்குவன் அப்படின்றது முதிர்ந்த ஆன்மா அப்படின்னு ஒரு விஷயத்தை இங்க குறிப்பிடுது. இந்த பாடல்ல ரொம்ப ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை சொல்றாரு. பக்தனுக்குள்ள விதைக்கப்படுகின்றது ஆன்மா, அது ஒரு தெய்வீக விதை அப்படின்றாருங்க. அந்த ஆன்மாவானது இறைவனாக மாறக்கூடிய வல்லமை உடையது. என்ன வேணும் அப்படின்னாக்கா கவனம் வேணும். முக்தி அடைய தீவிரமான ஆன்மீக பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும். அப்ப அலைவாய்கின்ற மனதை தெய்வீகத்தை அனுபவிப்பதற்காக ஒருவன் தன்னுடைய உணர்வை உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்தினானா அங்க அந்த பக்குவன்ற நிலைக்கும் வந்துட்டான்னு அர்த்தம். இப்ப தமக்குள்ள விதைக்கப்பட்ட விதை மீது கவனம் சிதறும் போது அகங்காரம் வருது. அது வந்துடுறதால அகங்காரத்தை குறைக்கிறது மூலமாக மனதை நிலைப்படுத்தி குண்டலினி சக்தியை மேல் நோக்கி சென்று தெய்வீக பேருடைய கவனம் செலுத்தும் போது மனதின் ஓயாத உலக பேச்சுக்களை எல்லாம் அமைதிப்படுத்தி நாம நித்திய நிலையை அடையணும் அப்படின்றதுதான் இங்க நமக்கு அவர் சொல்ல வராரு. முக்கியமா இந்த முதல் வரி பார்த்தோம்னு வச்சுக்கீங்களா, பதைக்கின்ற போதே பரமன்னம் விட்டு. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ஒருத்தரை கூப்பிட்டு போறோம் அப்படின்னாக்கா உசுறு இருக்குப்பா அப்படின்னுட்டு தான் அதை காப்பாற்ற நினைப்பாங்க. அத மாதிரி அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற மனதானது உடலில் ஆன்மாவானது குடிக்கொண்டிருக்கும் போதே, ஆசைகளாலும் கவலைகளாலும் துடித்து கொண்டு இருக்கும் போதே இறைவன் என்னும் நாண விதையை நாம் மனதில் விதைக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆசையும் கவலையும் கண்டினியூஸா எண்ணங்களால சூழ்ந்து கொண்டே இருக்கின்ற போது இறைவன் என்கிற நாண விதை நம்ம கிட்ட இருக்குது அப்படின்றத உணர வேண்டும். விதைக்கின்ற வித்தினை மேல் நின்று நோக்கி. இதை 2 விதமா சொல்லலாம். எந்த விதையை போட்டாலும் அது பார்க்கறதுக்கு ஜூரவா இருந்தாலும் அதனுடைய வளர்ச்சி மேல் நோக்கி தான் இருக்கும். அப்ப நம்ம இந்த உடம்புல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியிலிருந்து அதை மேல் நோக்கி கொண்டு சகஸ்திராதலத்துல நிறுத்தும் போது அது அந்த விதையானது ஒரு பெரிய தெய்வீக நிலையை அடைகின்றது அப்படின்றது நம்ம சொல்லலாம். சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி. அப்ப நமக்கு எண்ணங்கள் சிதறிக்கிட்டே தான் இருக்குது. அதை ஒருநிலைப்படுத்தி நேர்வழிப்படுத்தி ஓரிடத்துல நிறுத்தணும் அப்படின்றது நமக்கு வலியுறுத்துறாரு. அப்ப இசைக்கின்ற அன்பருக்கு இயலுமாமே அப்படின்ட்டாரு. இவ்வாறு மனதை அடக்கி இறைவனோடு அன்பாக கலப்பவர்களுக்கு அந்த பரம்பொருள் தன்னையே பரிசாக கொடுப்பான். ஒரு குட்டி கதை சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் வரான். நான் கடவுளை பத்தி நிறைய படிக்கிறேன், நிறைய கேட்கிறேன், ஆனா என் மனசு மட்டும் எப்போதும் எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்குது, படன்னு துடிச்சுக்கிட்டே இருக்குது, என்னால அமைதியா இருக்க முடியல, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டான். குரு ஒன்னு என்ன சொன்னார், ஒரு அகல் விளக்க கொடுத்து இந்த விளக்குல எண்ணெய் நிறைய இருக்குது, இதை எடுத்துக்கிட்டு இந்த ஊரை ஒரு முறை சுத்தி வா. ஒரே ஒரு கண்டிஷன், ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தக்கூடாது, அப்படி சிந்திட்டா உனக்கு நாணம் கிடைக்காதுன்னாரு. சீடான் பார்த்தான். இந்த விளக்கை எடுத்துக்கிட்டு மிக கவனமா பொறுமையா அவனோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா விளக்குல தான் இருந்தது. அத ஊரை சுத்தி வந்தான். குரு அடைஞ்சான். இன்று திருவிழா வேற நடக்குத, சத்தம் கேட்டுதான்னு கவனிச்சியான்னாரு. இல்லைங்க ஐயா, நீங்க என்ன கவனம் ஃபுல்லா விளக்குலதான் இருந்தது, எண்ணெய் சிந்தாம கொண்டு போகணும்னு நினைச்சேன், அதனால வெளியே நடந்த எதுவுமே எனக்கு காதுல விழல, கண்ணுல படலன்னாரு. குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இதுதான் வித்த. உன் சிந்தை சிதறாமல் இறைவனை அடையும் இலக்கில் மட்டும் உன் கவனம் இருந்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றார். அப்ப நம்ம மனசு பல திசையில ஓடும், நம்மளை பதட்டம் அடைய செய்யும். அந்த பதற்றமான நேரத்திலையும்
நம்ம இறை உணர்வு நினைக்கணும். அந்த இறை உணர்வு விதைய ஊன்றி அதை பத்தியே நினைச்சோம்னு சொன்னா இறைவன் நமக்கு பேரானந்தத்தை கொடுத்து அவர்கிட்ட அழைத்துக் கொள்வார் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய சாராம்சமா நான் உணர்றேன். அப்ப இங்க நமக்கு என்னென்ன லைஃப்ல பிராக்டிக்கலா என்னென்ன வேணும்னு சொன்னோம்னா, ஸோ எவ்ரி டைம் நமக்கு டென்ஷன் வரும். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பதட்டத்தை கையாள பண்ணணும். எமோஷனலி இன்டெலிஜென்ட் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அது அப்ப இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இறைவன் இருக்கிறான், நாம இறைவனாக போறோம் அப்படின்னு சிந்தனை வரும்போது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். அந்த வாய்க்கால தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். மண் வெட்டியால் எடுத்து ஒரு பட்டி மண் எடுத்து மனைச்சாங்கன்னா அந்த தண்ணி வேற இடம் ஓடிடும். அது மாதிரிதான் நம்ம மடமாற்றம் செஞ்சுட்டோம்னு சொன்னா இந்த சிந்தனை வேற மாதிரி போயிடும். அப்புறம் செல்ஃப் கண்காணிப்பு, செல்ஃப் அப்சர்வேஷன், அதை நம்ம பண்ணதான் நம்மளை நாமளே மெருகேற்றிக் கொள்ள முடியும். அப்புறம் ஃபோக்கஸ் பண்றது, எல்லா விஷயத்திலையும் அன்பு கலந்த அர்ப்பணிப்பு, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப விதைத்தல் அப்படின்னா டே டு டே கூட சொல்லலாம். காலைல ஏஞ்ச உடனே இன்னும் நான் அமைதியா இருப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை மனசுல விதைக்கலாம். அப்ப நாள் முழுவதும் நமக்கு ஒரு தெளிவா இருக்கும். பகல் நேரத்துல கூட அப்பப்ப வேலைகளுக்கு இடையில கண்ணை மூடிக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்துறது, சில இறை சிந்தனை கொண்டு வர்றது, இது மன அழுத்தத்தை சேராம கொடுக்கும். அப்புறம் நிறுத்துதல் அப்படின்னு சொல்லும் போது சில எண்ணங்களை நம்ம ஸ்டாப் பண்ணணும். வரும்போது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடாக அந்த நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு இல்லைங்களா, அதை டீக்ளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எடுக்காம இருக்கும்போது நம்மளுடைய நேர விரணை தவிர்க்கப்படுகின்றது. ஈதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒவ்வொரு செயலையும் மற்றவர்களுக்கு உதவும் போது அன்போடு செய்தல், இதனால மனநிறைவு கிடைக்கும். இப்படியாக நாம் எப்போதும் இறை சிந்தனையிலே இருந்து நம்மளை இறை நாட்டத்திலே திளைக்க வச்சு அதிலே திருவடி சேருவோம் என்று கூறி கௌரி அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. மிக அருமை. மிக்க நன்றிங்க. நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னீங்க. மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1692வது திருமந்திரம். பரம்பொருள் வித்தை பக்குவர்க்கு அருளுக. பதைக்கின்ற போதே பரம் என்னும் வித்தை விதைக்கின்ற வித்தினை மேல் நின்று நோக்கி சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி இசைக்கின்ற அன்பருக்கு ஈயலும் ஆமே. அருமையான திருமந்திரம். இறை அருளை பெற துடிக்கும் உள்ளம் பதைக்கும். அந்நிலையிலேயே பரம்பொருள் ஞானம் என்னும் விதையை விதைக்கின்ற மூல பொருளை நெற்றி புருவ நடுவில் மேல் நோக்கி பார்த்து உலக இச்சையில் நாட்டம் கொண்டு உள்ளத்து உறுதியை கெடுக்கின்ற மனதை ஒருமுகப்படுத்தி அப்பரம்பொருள் சிந்தனையில் லயித்து ஒன்றி இருக்க செய்து அப்பரம்பொருள் உணர்வோடு கலந்து நிற்கும் சீடர்களுக்கு உபதேசிப்பது உத்தமம் ஆகும். வித்து விதை மேல் நின்று புருவ நடுவில் இருத்தி சிதைக்கின்ற கெடுக்கின்ற சிந்தை எண்ணம் செவ்வே சரியாக நிறுத்தி லைத்திருக்க செய்து இசைக்கின்ற ஒன்று இருக்கின்ற அன்பர் சீடர் ஈதல் உபதேசித்தல். கழக வெளியீட்டில் பிறப்பு இறப்புகளில் படும் துன்பத்தை நினைக்கின்ற போதே உள்ளம் பதைக்கின்றது. மேலாகிய சிவனை சேரும் திருவடி உணர்வை புருவ நடுவினின்றும் நோக்கி அந்நோக்கத்திற்கு இடையூறாக உலகியலில் செல்லும் மனத்தை தடுத்து நேரே நிறுத்தி
சிவன் திருவடியில் இடையராது சேர்க்கின்ற மெய் அன்பர் அருமறை பெறுதற்கு உரியவர் ஆவர். அருமறை உபதேசம் செந்தமிழ் திரு ஐந்தெழுத்து பதைக்கின்ற போது பிறப்பு இறப்பை நினைத்து பதறுகின்ற காலத்து பரம் என்னும் சிவஞானம் என்னும் நின்று உருவ மத்தியில் நின்று சிதைக்கின்ற கெடுதலை செய்கின்ற செவ்வே நேரே இசைக்கின்ற ஈசன் திருவடியில் பொருந்தி வைக்கின்ற. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருமை. நிறைய விளக்கம் கிடைச்சிருக்கு. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். திருமந்திரம் 1692. பதைக்கின்ற போதே பரமென்னும் வித்தை விதைக்கின்ற வித்தினை மேல் நின்று நோக்கி சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி இசைக்கின்ற அன்பர்க்கு ஈயலும் ஆமே. Translation: To the aspirant who is eager to be sown the seed of wisdom, to meditate on the source of the seed from the top, to free the mind from modifications, the benevolent teachings can be bestowed. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பதைக்கின்ற போதே பரமென்னும் வித்தை. இன்னைக்கான பாடல்ல நமக்கு எப்படி விழிப்புணர்வோட இருக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு பார்த்துருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு பாடலும் ஒன்றில் நமக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒன்று இறைவனை போற்றுற மாதிரி இருக்கும், இல்லை நன்றி சொல்கிற மாதிரி இருக்கும், நமக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குற பாடல் இது. ஏன் விழிப்புணர்வாக இருக்கணும்? நம்ம நான் பக்தி மார்க்கத்தில் தான் இருக்கேன்வாங்க. நான் பக்தி மார்க்கத்தில் தான் இருக்கேன், நான் எதுக்கு இதை பற்றிலாம் யோசிக்கணும், நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மனம் என்பது பொய்ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம உண்மையில் நிற்கணும்னா அது விழிப்புணர்வில் நின்னாதான் நம்ம அந்த பொய்யிலிருந்து தள்ளி நிற்கிறோம், இறைவன் இடத்துல நிற்கிறோம் அப்படின்னாலே நம்ம விழிப்புணர்வில் நிற்கிறோன்றது தான். ஏன்னா நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கும்போது உங்கள் மனம் அடங்கி இருக்கும், நீங்கள் மனதினோட அந்த சிந்தனையில் நீங்கள் போகலை. அப்படிங்கிறதுனால நம்ம இறைவன் நமக்குள்ள உணர உணர என்னன்னா, நம்ம மனதிலிருந்து இப்போ இயங்குறோம் இல்லையா, மனதிலிருந்து இருக்கிற பார்வை அந்த மனம் சொல்றபடியே, அது ஆசையின்படியே அதுக்கு அடிமையாக போய்கிட்டே இருக்கிறது தான் நம்ம நார்மலா இருக்கிறது. நம்ம விழிப்புணர்வா இருக்கும்போது அது ஆன்மாவோட விஷயம். அது அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம உண்மையில தான் நிற்கிறோம். இந்த மனதுல இருந்து தள்ளி நம்ம எப்போ உண்மையில நிற்கிறோமோ அப்பவே நம்ம இறைவனை பிடிக்கிறதுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். அது எப்படி நம்ம செய்யணுங்கிறது தான் இங்கே சொல்றாங்க. பதைக்கின்ற போதே பரமெனும் வித்தை. பதைக்கின்றத நம்ம அதை நேத்தே பார்த்தோம், அந்த மனமோட அலைப்பாயிர மனம் தான். அந்த மனம் இருக்கும் போதே, நான் மனம் இல்லைனா தான் நான் இறைவனை பிடிக்க முடியும், மனமற்ற நிலையே என்கிட்ட இல்லை அப்படின்ற கொஸ்டின் நமக்கு வேணாம். மனம் எப்பயுமே இருக்க தான் செய்யும். மனம் நம்ம முழுமையாக நம்ம நீக்க முடியாது. அதனால மனம் இருக்கிறப்பே தான், அந்த மனம் பேசிக்கிட்டே இருக்கிறப்பே தான் என்ன சொல்றாங்க, பரமென்னும் வித்தை. பரமென்னும் வித்து, நமக்குள்ள இருக்கிற ஆன்மா, நமக்குள்ள இருக்கிற சிவம், நமக்குள்ள இருக்கிற ஆன்மா நீங்க முருகரா பார்க்கலாம், லிங்கமா பார்க்கலாம், சிவமாவும் பார்க்கலாம், அந்த கிருஷ்ணராவும் பார்க்கலாம். நீங்க எப்படி உணர்றீங்களோ அதை அப்படி எடுத்துக்கலாம். அந்த பரமென்னும் வித்த விதைக்கின்ற வித்தினை மேல் நின்று நோக்கி, அந்த ஆன்மாவின் பார்வையில ஃபர்ஸ்ட் வரும்போது வித்துன்றது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா தான். அதை நமக்குள்ள உணரணும். அதுதான் அந்த விதைக்கின்ற வித்து. நம்ம உணர்ந்த அந்த இதுல பார்க்கும்போது தான் நம்மளுக்கு முதல் நிலை விழிப்புணர்வு வரும், நிகழ்காலத்துல இருக்கிற விழிப்புணர்வு வரும். அது மேல் நின்று நோக்கி, அந்த வித்தினை மேல் நின்று நோக்கி அப்படின்னு சொல்றாங்க. மேல் நின்று நோக்கினா சாட்சியாக பார்க்கறது. சாட்சியாக அந்த வித்தினோட அவேர்னஸை
அதுதான் கான்ஷியஸ்னஸா சொல்றேன். நம்ம 3 நிலை இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? முதல் நிலையில நம்ம இருக்கிறது பிரம்ம நிலையில ஃபோக்கஸ் மட்டும் தான் இருக்கும். மனம் இயங்கிட்டு இருக்கிறப்ப, கவனம் மட்டும் நம்மட்ட இருக்கும். அடுத்தது கிருஷ்ணர் நிலையில வரும்போது கான்ஷியஸ்னஸோட நம்ம இந்த உலகத்த இது பண்ணலாம். அப்ப ஒரு நிகழ்காலத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். மனதோட தொல்லை ரொம்ப இருக்காது. நான் என்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அதையும் தாண்டி சாட்சியாக சிவத்துல இருந்து பார்க்கும்போது, நமக்கு எல்லாமே அந்த பணம் என்ற இதுவும் இருக்காது. நான் என்ற இதுவும் இருக்காது. இன்னமும் நம்ம இறைவன் இடத்துல இருக்கிற மாதிரி. ஆனா நம்ம இந்த முதல் நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கவனத்த வச்சு தான் நம்ம இது எல்லாத்தையுமே பண்ண முடியும். அதுதான் சிவம். நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த சிவமாக இப்ப எல்லார்ட்டயுமே இருக்கிறது வந்து அந்த கவனம் இருக்கும். அடுத்தது வந்து விழிப்புணர்வா இருக்கும். அப்புறம் இறையோட விழிப்புணர்வாக இருக்கிறது. அத மேல் நின்று நோக்கினா, அந்த சாட்சியாக இந்த உடம்ப விட்டே நீங்க தள்ளி நின்னு பார்க்கிறது. நம்ம இத செஞ்சுட்டு இருக்கேன், நான் இத படிச்சுட்டு இருக்கேன், நீங்க இத கேட்டுட்டு இருக்கீங்கன்னு உங்களே நீங்க தள்ளி நின்னு பார்க்கிறது. சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி. இப்ப அந்த இடத்துல மனத ஒரு நிலையா நிறுத்தி, இசைகின்ற அன்பர்க்கு இயலுமாவே. அந்த ஃப்ரீக்வென்சில அந்த டியூன்ல நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு அந்த தானாவே கிடைக்கும். நம்ம வந்து அ இது கஷ்டப்படணும்னு இல்ல. அந்த மனமற்ற அ எப்ப நம்ம ஆன்மாவோட பொருந்திட்டோமோ, அங்க ஈகோவும் இல்ல. ஈகோவும் மைண்ட் தான் நமக்கு பிரச்சனை இல்லையா? அந்த மனமும் அற்ற நிலை, ஈகோவும் அற்ற நிலை. அந்த ஆன்மாவ பொருந்திட்டோம். இந்த நானுன்ற அந்த ஒரு விஷயமும் இல்ல. நானும் அடங்கி, மனமும் அடங்கி இருக்கிற அந்த நிலையில நம்ம இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம இறையோட இதுல தான் இருக்கோம். நமக்கு அப்ப அந்த அருள் வந்து நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த டெக்னிக் அப்படின்ற மாரி சொல்றதா பார்க்குறேன். இத நம்ம அ நம்ம டெய்லி பண்ணணும்னா, ரொம்ப எல்லாருமே வந்து எப்படி எடுக்குறாங்கன்னா, பெரிய என்னால எப்படி வ சுத் ம் அவேர்னஸோட என்னால இருக்க முடியல. ஏன்னா, நம்ம மனம் இயங்கிக்கிட்டே தான் இருக்கு இல்லையா? நம்ம பெரிய லெவல்ல பண்ண முடியாது. ஆனா, நம்ம ஒரு ஒரு சின்ன சின்ன வேலைகள்ல நம்ம செய்யும்போதெல்லாம், ஒரு 1 நிமிஷம், 5 நிமிஷம் நம்ம பண்றத வந்து கன்டினியூஸா வைக்கவே அது ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாருக்குள்ளயும் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் அந்த இது புரிய வரும். ஆனா, நம்ம நெறைய நேரம் அத பார்க்கணும்னு நெனைக்கிறதுனால தான், அது எனக்கெல்லாம் வராது, எனக்கு தெரியாது அப்படின்னு நெனைக்கிறோம். ஒரு சின்ன இப்ப அம் இப்ப என்கிட்ட இப்ப மடிச்ச துணியெல்லாம் இருக்கு. நான் இத எடுத்து வைக்கணும். அப்ப நான் எவ்வளோ வேகமா பண்றேன், எவ்வளோ அழகா பண்றேன்றலாம் இந்த வேலைய பத்திலாம் எனக்கு கவல கிடையாது. எவ்வளோ வந்து விழிப்புணர்வோட இந்த வேலைய பண்ண போறேன். இந்த இந்த மடிச்சு வச்ச துணிய நான் எடுத்து வைக்கிற வரைக்கும் நான் எவ்வளோ நேரம் நான் விழிப்புணர்வோடயே இருக்கிறேன். என் மனம் நடுவுல ஏதாவது ஒண்ணு பேசிட்டா, திரும்ப வந்துருச்சு. அந்த ஒரு அதுக்கு இத நான் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். அந்த 3 நிமிஷம் நான் எவ்வளோ வந்து விழிப்புணர்வாக இருக்கேன். இப்ப நான் பாத்திரத்த எடுத்து வைக்கணும். கழுவுன பாத்திரம்லாம் இருக்கு. நான் அத எடுத்து செல்ஃப்ல அடுக்கி வைக்கணும். அதுக்கு ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் ஆகும். இல்ல 2 மினிட்ஸ் கூட அவ்வளோதான் ஆகும். அந்த வேலைய வந்து நான் எவ்வளோ விழிப்புணர்வாக பண்றேனா, கரெக்ட்டா பண்றேனா, அழகா பண்றேனான்றதெல்லாம் இல்ல. நான் எவ்வளோ நான் இத செய்றேன்ற உணர்வோட அந்த விழிப்பு நிலையில பண்றேன் அப்படிங்கிறப்ப, நான் இறையோட பொருந்தி தான் நான் அத செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இல்ல எனக்கு அதுவும் வரல அப்படின்னா, நம்ம மந்திரத்த வச்சுக்கலாம். ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே நான் இந்த வேலைய எப்படி செய்றேன்? ஏன்னா நான் மனதுல இருந்து வெளில வரணும். அந்த பொய்யில நிக்காம இருக்கணும். அதுக்கு நான் ஒவ்வொரு நிலையா எனக்கு எந்த நிலையில இருந்தா நான் மனதுல இருந்து தள்ளி நிக்க முடியுமோ, ஆ ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே நான் ஒவ்வொரு பாத்திரமா எடுத்து வைக்கிறது, ஒவ்வொரு துணியா எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சின்னதா ஒரு 5 நிமிஷம், 3 நிமிஷம் பண்ற வேலையில இருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா, அது அப்படியே அடுத்தடுத்து நம்ம அத கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். அ அந்த இததான் சொல்றதா தான் நான் இந்த பாடல பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். அருமையான விளக்கங்கள், சிறப்பு. இன்றைக்கு பாடல் பல அனுபவ நிலைகள்ல இருந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு எளிமையான, அதே சமயம் ரொம்ப ஆழமான பாடல். பாடலுக்கு போயிடலாம். பதைக்கின்ற போதே பரம் என்னும் பதைக்கின்ற போதே பரம் என்னும் வித்தை விதைக்கின்ற வித்தினை மேல் நின்று நோக்கி விதைக்கின்ற வித்தினை
மேல் நின்று நோக்கி சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி இசைக்கின்ற அன்பருக்கு இயலுமாமே இசைக்கின்ற அன்பருக்கு இயலுமாமே பதைக்கின்ற போதே பரம் என்னும் வித்தை. இந்த பாடலை பற்றி புரிந்து கொள்வதற்கு இன்னும் நம்மளுடைய மனம் இயங்குகின்ற தன்மையை பற்றி புரிஞ்சுக்கணும். அப்போ மனம் எப்படி இயங்குகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது மனதுக்குள்ள, அதாவது நம்ம இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுல ஒரு இன்னசென்ஸ் இருக்கு, ஒரு குழந்தை மனதோட இருப்பது. அதாவது குழந்தையை பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத குழப்பம்லாம் கிடையாது. நேராக இருப்பதை இருப்பதாக உணர்தல், இருப்பதை இருப்பதாக அனுபவித்தல், அப்படியே எப்பயும் ஒரு சென்ஸ் ஆஃப் கியூரியாசிட்டியோட, எப்பவும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ரொம்ப ஒரு அருமையான ஒரு கிளாரிட்டி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு டோட்டல் ஃப்ரெஷ் நியூ வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ்ல இருந்து இது எல்லாமே எந்த ஒரு ப்ரெஜுடைஸ் இருக்காது, ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஜட்ஜ்மெண்ட் இருக்காது, எல்லாமே. அதே மாதிரி இன்சைட்னு ஒரு சொல் இருக்கு. எப்படி இன்னசென்ஸ்னு சொல்றோமோ அதே போல இன்சைட்டுங்கிறது அது வந்து இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் நோ தாட். அதுவும் கூட எப்படின்னா, நம்ம இருப்பதாக அறிவதற்கு நம்ம இந்த மாதிரி அந்தந்த வண்ணங்கள்ல நீங்க வந்து ஒரு கண்ணாடி போட்டு பார்த்தா அந்தந்த வண்ணங்கள்ல தான் தெரியும். அந்த ஒரு பர்செப்ஷனோட பார்க்கும் பொழுது அது இன்சைட் வராது. அதுல மற்றவர்களுடைய அந்த படிமம் கலந்த ஒரு தன்மை வந்துடும். அப்போது இறைவனை தரிசிக்க முடியாது. அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா. ஆனா மிக அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத பார்வை இருக்குல்ல, அதாவது வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்கிறார் வள்ளலார். அப்ப அந்த ஸ்டில்னஸ் இஸ் த பிளிஸ். அந்த ஸ்டில்னஸ் எப்படி இருந்து பார்க்கறது அப்படின்னா, இட்ஸ் நாட் லைக் ஈவன் ஒரு எம்டி மைண்டுங்கிறது கூட கிடையாது. அது வந்து பல வகையில் வந்து அதையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படி இப்படிலாம். ஆனால் எம்டி இஸ் டிஃப்ரெண்ட், அந்த வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்பது டிஃப்ரெண்ட். அப்போ அந்த ஒரு பார்வை. அதே மாதிரி நம்மகிட்ட இன்ட்யூஷன் ஒன்று இருக்கு. அதை இன்ட்யூஷன் சொல்லும் பொழுது நம்ம உள்ளுக்குள்ள, அதாவது ஒரு வடிவேல் இதில் வந்து வச்சு பார்க்கணும் அப்படின்னா, சும்மா ஒரு ஃபண்ணுக்காக சொல்கிறேன், அதாவது அனுபவிக்கணும் ஆராயக்கூடாதுன்னு ஒரு டைலாக் வரும். இறையை கூட அப்படிதான் அனுபவிக்கணும். ரொம்பலாம் அந்த ரேஷனல் திங்கிங்ல மாட்டிக்கிட்டு இல்லை வேற வேற விஷயங்கள்ல இறையையும் சரி, இயற்கையையும் சரி, நம்மளுடைய அன்றாட வாழ்வியலையும் சரி, அப்படியே அதை வந்து ஒரு அனுபவ நிலையாக அனுபவம் வந்து பார்க்கும் பொழுது, அப்போ இது இல்லைன்னா என்ன ஆகும்னா, உங்களோட நோன் திங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, நமக்கு தெரிந்தது இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியதை தடுக்கும். அந்த எல்லாத்தையும் அந்த பார்வையில வந்து பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, முழுமை நிலையை அடைய முடியாது, அறிய முடியாது, அதோடைய அந்த தரிசனத்தை வந்து தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நோயிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த காட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் காட்லினஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது காட்லினஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த காட். அப்ப அந்த 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 நிறைவு தன்மையோடு நம்ம வந்து அனுபவிக்கின்ற அந்த நிலை இருக்குல்ல, ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அப்ப அங்கு இருக்கின்ற அந்த டோட்டல் கலெக்டிவ் கான்சியஸ்னஸா இருக்கின்ற அந்த எந்த ஒரு பேரியரும் இல்லாம பார்க்கும் பொழுது அது மனதை வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்டில்னஸோட, ரிலாக்ஸேஷனோட, அதுதான் இங்கு ஒரு அருமையான ஒரு சொல்ல வைக்கிறார். இசைக்கின்ற அன்பருக்கு இயலுமாமே. அது என்ன இசைக்கின்ற அன்பர்? பிரபஞ்ச மொழிகள் 3 என்று சொல்வார்கள். அன்பு மொழி, அமைதி மொழி, இசை மொழி, இசைவு மொழி என்று சொல்லுவோம். இசை என்பதே அது வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி, லாங்குவேஜ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அப்போ இறையை உணர்ந்து கொள்வதற்கு அந்த ஒரு ரைசிங் தட் ஹையர் லெவல் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் பொழுது தான் அந்த இசைக்கின்ற அன்பருக்கு அது என்ன கிடைக்கும்னா ஈயலுமாமே என்பது அந்த இறை அருள் நமக்கு வந்து கொண்டே இருக்குமா. நீங்கள் அந்த இசை நிலையோடு நீங்களை வச்சுக்கிட்டே இருந்து பாருங்களேன். ஆனா என்னன்னா, தேர்ந்த ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான அந்த இறைநிலையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற இசைவு. சும்மா அந்த சினிமா மியூசிக் கேட்கறது இப்படி அப்படி கிடையாது.
அதுலேயும் நல்ல நல்ல பாடல்கள் உண்டு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அது வந்து ஒரு அனுபவிக்கின்ற நிலை, அதோடு ஒன்றுகின்ற நிலை, அதோடு உருகுகின்ற நிலை, அதோடு நம்ம பார்க்கின்ற பார்வையில் எல்லாமே அந்த இறையை பார்க்க முடியும். நேற்றைய பாடலில் நம்ம பார்த்தது போல. அப்போது இப்போ வந்து அந்த ரொம்ப அருமையா ஆளுகேசன் ஐயாவும் சொன்னாங்க. அதாவது அந்த பரம் என்னும் வித்து நம்மளோட வந்து ஊன்றப்பட்டு இருக்கின்ற அது இந்த பாடி இஸ் த பிளேஸ் வேர் த சோல் லிவ்ஸ். அந்த ஒரு டெம்பரரியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு இடம். அப்ப அந்த உடலை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். அந்த உயிர் வளர்ப்பதற்கு இந்த உடலை எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிறோம்னா சும்மா சாப்பிட்றது மட்டும் இல்லை, உண்ணுவது, எண்ணுவது, உணர்வது எல்லாவற்றிலும் தான். எல்லாவற்றிலும் அதை வந்து பார்த்து கொள்கின்றது. அப்போ வந்து அந்த வித்து வளர்கின்ற நிலை இருக்குல்ல, நம்மாழ்வார் சொல்வது போல இந்த மண் இருக்கிறதே, மண் இது எதை போட்டாலும் மட்க செய்கின்ற மண். நீங்க பாருங்க, ஒரு இரும்பை போட்டு பாருங்க, அப்படியே மட்கி அப்படியே இதுவா வீணா போயிடும். அல்லது வேற ஏதாவது போடுங்க, அது வந்து அப்படியே மட்க செஞ்சு அதை ஒரு வேற நிலையில ஒரு வேதி நிலையை மாற்றம் செய்யும். ஆனா அந்த விதையை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்யும். அப்ப வந்து இந்த உடலும் கூட அப்படிதான். அதை வந்து மிக சரியான எண்ணங்களிலும் உணர்வுகளிலும் அதனுடைய அந்த இசை நிலையிலும் வைத்து கொண்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளால வந்து அந்த பரம் என்னும் வித்தை நமக்கு பதைக்கின்ற போதே பரம் என்னும் வித்தை. அப்ப அதுனா அதோட முழு ஈடுபாட்டோடு, அதோட ஒரு ஆற்றல் நிலையோடு தன்னை முழுக்க அதோடு வந்து ஒப்படைத்து கொண்டு இருக்கின்ற போது அந்த பரம் என்னும் வித்து விதைக்கின்ற வித்தை மேல் நின்று நோக்கி. அப்படின்னா நம்ம அந்த வித்து ஒன்று இருக்கு, சரி விதைய கீழே இருந்து தானே பார்க்கணும், மேல இருந்து எப்படி பாக்குறது அப்படின்னா, இது வந்து ஒரு மெட்டாஃபரா சொல்றாரு. எப்படின்னா, நம்மளுடைய அந்த ஆற்றல் சமநிலை என்பதும் ஆற்றலுடைய அந்த உயர்நிலை என்பதும் எப்படி இருக்கிறது என்றால், நேற்று கூட பார்த்தோம்ல, ரமணர் சொல்லும் பொழுது இந்த நேர்த்தி எதிலிருந்து நம்ம வந்து விடுபட்டு, அப்போது எது எல்லாம் நம்மளோட இந்த இருவினையாக வந்து மனம் மேலும் கீழும் அசைந்து கொண்டே இருக்கின்ற அந்த மனத்தை நிலை வந்து நான் முன்பு சொன்னது சும்மா ஒரு இதுல வந்து அப்படியே ஈடுபட்டு அப்படி கிடையாது. இதுல வந்து இது ஒட்டுமொத்த இந்த ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அப்போ வந்து ஒருங்கிணைந்த ஒத்திசைவோடு நம்ம வந்து பார்க்கின்ற பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மூலாதாரத்திலிருந்து அந்த சகசிர நிலைக்கு நம்மளுடைய ஆற்றல் சமநிலையை வந்து நிறுத்தணும். சும்மா மக்கள் உட்கார்ந்து இருக்கும் போதே நீங்க சும்மா தலை குனிஞ்சுக்கிட்டு அப்படி இப்படி இருக்கிறது பதிலா நீங்க வந்து முதுகை மட்டும் நிமிர்த்தி பாருங்களேன். முதுகை நிமிர்த்தி பார்க்கும்போது இந்த ஆற்றல் சமநிலையோடு நம்ம அந்த உயர்கின்ற நிலையை வந்து பார்க்க முடியும், உணர முடியும். அப்படியே நிமிர்ந்த நிலவு உனக்கு நெற்றி பொட்டிடம் ஒரு கவிதை பிடிச்சது நினைவு இருக்கு. அப்படி நின்று பாருங்களேன், அந்த சகர நிலையில் அந்த ஒரு அந்த உயர்வின் நிலையை வந்து உணர முடியும். அதுதான் வந்து அந்த வித்தை மேல் நின்று நோக்குதல் என்பது. அப்போது அந்த உயர்நிலை இதுல வந்து இது ரொம்ப ஒரு அதிசூட்சத்தை புரிந்தவர்கள் நிச்சயமாக பெரும் நிலைக்கு, அது உடல் நல பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு பெரும் நல்ல உடல் நலம் வரும். அதே போல மற்ற சிக்கல்கள் இருக்கின்ற தவிப்பவருக்கும் வந்து அந்த ஒரு, ஏன்னா வந்து அந்த ஆற்றல் என்பது அந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வில் நாட் ரியலி உங்களை ஹால்ட் பண்ணாது, ஒரு ஸ்டக் பண்ணாது. எப்பயும் ஒரு மாதிரி ஒரு எனர்ஜி ஃப்ளோவாக நம்மளால இருக்க முடியும். அப்போது அந்த போன்ற இருந்த விதைக்கின்ற வித்தனை மேல் நின்று நோக்கி சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி. அப்படின்னா செவ்வே நிறுத்தி என்றா, அப்போ அந்த எண்ணங்களில் நம்ம நேற்று கூட பார்த்தோம் இல்லையா, அதாவது ஒரு 60,000 80,000 எண்ணங்களில் அப்படியே அலைக்கழிக்கின்ற மனமாக இல்லாமல் சும்மா இருத்தல் என்கிறது, சும்மா செவனேன்னு இருன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர்ல கூட. அப்ப செவனேன்னு இருந்தா எப்படின்னா, அப்படியே ஒரு டிராபிக் பார்க்கற மாதிரி அந்த டிராபிக்ல உழைச்சிட மாட்டீங்க, நீங்களும் வந்து அல்லாத மாட்டீங்க. அப்ப வந்து ஒரு அப்படியே நம்ம வந்து இருக்கும் பொழுது, அப்போது அதுதான் ஒன்று இருக்கின்ற நிலையிலிருந்து நம்ம வந்து செவ்வே நிறுத்தினால் இசைக்கின்ற அன்பருக்கு இயலுமாமே அந்த பேரருள் நிலைத்து கொண்டே இருக்கும் நம்மை வந்து வளர்த்து கொண்டே இருக்கும் என்பதுதான் மிக அருமையான இந்த பாட்டுல உங்களோட பகிர கிடைத்த அருமையான இந்த காலைக்கு நன்றி. நன்றிங்க, மிக்க நன்றிங்க. அருமையான விளக்கம்.
ஜோதி அவங்க கேட்டிருக்காங்க, ஐடில் விசஸ் சைலன்ஸ் இன் மைண்ட். அது உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீங்க அதை பத்தி சொல்லிட்டு இருந்ததுனால. நன்றி. அதாவது இயக்கமற்ற இருத்தல் அது சோம்பலுக்கும் நிறைய இது இருக்கு. அதாவது அங்கு மனம் இயங்கி கொண்டுதான் இருக்கு. நீங்க அருமையா சொன்னீங்க சொல்லும் பொழுது, அந்த இயக்க இருக்கின்ற மனம் என்பது அந்த மனதை நாம் ஆட்சி செய்கிறோமா? மனதை இதமாக சொல்லுவோம். மனதை இதமாக ஆள தெரிவது. இதமாக தெரிவது என்றால் என்ன? அதுக்கு நம்ம விளக்கறனா இல்லாம நாம் அதை ஆளுகின்ற அந்த ஒரு ஆட்சியாளராக, அதாவது அது ஒரு அடுத்த உயர்வாக நம்மை மேல்நிலைப்படுத்துவதற்கு மனதை ஒரு பெரும் கருவியாக பார்த்து நம்ம செய்யும் பொழுது அங்க ஐடல்னஸ் இருக்காது, அங்க சில்னஸ் தானே அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா அது தெரியாத அளவுக்கு அந்த இதமாக அப்படியே பார்த்து கொண்டே இருப்பது சரியாக உணர்ந்து கொண்டோம் என்றால் சிவற்ற நிலை கிடையாது. அது இருப்பு சக்தி எங்கும் இருக்கிறது, எப்போதும் இருக்கிறது. அந்த இயக்கம் என்பது எதையும் மீதான இயக்கமாக இருக்க வேண்டும். ஆற்றலில் வைத்துக் கொடுக்கும் பொழுது அது சோம்பலாக ஐடியலாக இல்லாமல் அது சைலன்ஸாக மாறும் பொழுது ஆல் த ஆன்சர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுல எல்லாவற்றுக்குமான தீர்வு இருக்கிறது, பதில் இருக்கிறது. நன்றி. நன்றிங்க. என்ன கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். வாங்க கிருத்திகாமா, வணக்கம். வணக்கம். டைம் இருக்கான்னு பாத்துக்கோங்க, ஏன்னா 7 மணிக்கு மேல ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்ம நாளைக்கு சேர்த்து பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லுங்கம்மா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் பரவாயில்ல. நன்றி. புரியலம்மா நீங்க சொன்னது, இடையில பிரேக் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்க தொடரணும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா தொடரணும். நன்றிங்க. இல்ல, எல்லாருமே மிக தெளிவான விளக்கத்தை பார்த்தாச்சு. அதனால நம்ம ஒரு குட்டி உணர்வை மாத்திரம் இந்த இடத்துல பார்த்துடலாம். என்ன சொல்றாருன்னு பாருங்க. வதைக்கின்ற போதே பரம் என்னும் வித்தை விதைக்கின்ற வித்தினை மேல் நின்று நோக்கி அப்படின்றார். இப்போ எப்பொழுது நாம் அந்த ஆன்ம உணர்வினை நோக்கி திரும்புகின்றோம் அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்த நம்மளால கணிக்க முடியும். அத அந்த நிமிஷத்துல நம்மளால கவனிக்க முடியலன்னா கூட பின்னாடி நம்மளால ரொம்ப அழகா திரும்பி பார்க்க முடியும். நம்மளால அது என்ன செய்யுமா? சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி இசைக்கின்ற அன்பருக்கு இயலுமாமே. அவர் எப்ப கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன். நம்ம எப்ப கடவுளை நோக்கி திரும்புவோம் அப்படின்னாக்க, உச்சபட்ச துக்கத்துல திரும்புறவங்க தான் பாதி பேரு. ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு ஒரு யோசனை வரும். எதுக்கு இவ்வளவு கஷ்டம், இல்லைன்னா ஏன் இவ்வளவு துக்கம், ஏன் இவ்வளவு பரபரப்பு, ஏன் இவ்வளவு அமைதியற்ற நிலை அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். ஏதோ ஒரு தேடுதல் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இது துக்கம்தான் கொடுக்கணும்னு இல்லை. ரொம்ப சின்ன வயசுலயே நீதி நீதி நீதினு தோண ஆரம்பிக்கும். எதுக்கு இது இல்ல இது இல்ல இது இல்ல, நம்ம வாழற சூழல் இது இல்ல இது இல்ல இது இல்ல அப்படின்னு இந்த ஒரு ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எல்லாம் உச்சபட்ச அறிவாளியா இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப பயங்கர ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா அந்த ஆக்டிவ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க அந்த நேதி இது இல்ல இது இல்லன்னு அவங்களுக்கு உண்டான ஒரு இலக்கை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் பதைக்கின்ற போதே. அப்பதான் அதான் ஒரு அடையாளம். இறைவன் அமர்வதற்கான அடையாளம். எங்க வீட்டுல சொல்லுவாங்க, மன்னிக்கணும், இது ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் சொல்றேன். நான் எந்த கஷ்டமும் கிடையாது, ஒரு கஷ்டம் கிடையாதுன்னா தங்க ஸ்பூன்ல எல்லாம் வளரல, நார்மலான ஃபேமிலி.
அப்படிதான் வளர்ந்தோம். கல்யாணம் ஆகி அதுவும் ரொம்ப விருப்பப்பட்டு திருமணம் செய்து அவரோட 3 மாத கைக்குழந்தைய கையில எடுத்துட்டு நான் யோகிராம் சுரத்குமார் முன்னாடி உட்கார்றேன். அப்போ என்ன மீறி கண்கள்ல கண்ணீர் கொட்டுது. நான் என்ன சொன்னேன்னு எனக்கு அப்ப ஞாபகம் இல்ல. கிட்டத்தட்ட 15 வருடங்கள் கழித்து என் கணவர் என்கிட்ட சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, எனக்கு அன்னைக்கு புரியல நீ ஏன் அப்படி சொன்னன்னு அப்படின்னு. அப்ப எனக்கு தோணுச்சு, நம்ம நல்லா தானே வச்சிருக்கோம், நல்ல வாழ்க்கை தானே வாழ்ந்துட்டு இருக்கா, இவ ஏன் இப்படி சொல்றா அப்படின்னு நான் அப்ப யோசிச்சேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, கரன்னு கண்ணீர் விழுந்து என்னுடைய மனம் இது இல்லன்னு சொல்லிட்டே இருக்கு, அமைதியாவே இல்ல, எனக்கான இடம் எது அப்படின்னு நான் யோகிராம் கிட்ட நான் அந்த இடத்துல கேட்டிருந்திருக்கேன். அப்போ நான் என்ன கேட்டேன்றதும் எனக்கு அந்த சந்தர்ப்பத்துல ஞாபகம் இல்ல. ஆனா இது பிற்காலங்கள்ல எனக்கு சொல்லு. அப்ப அந்த மாதிரி ஒரு 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 பரபரப்பு, ஒரு பதைப்பு, இறை தேடலுக்கான வித்து நமக்குள்ள ஏதோ ஒரு சூழல்ல வரும். அப்ப என்னால அப்ப ஞாபகப்படுத்திக்க முடியல அத. ஆனா அந்த யோகிராம பார்த்த உடனே என்னுள்ள நிகழ்ந்த மாற்றங்களை என்னால இன்னைக்கும் உணர முடியுது. என்னால அவர் எனக்கு செய்த அந்த ஆசீர்வாதம் என்னால இன்னைக்கும் உணர முடியுது. அப்போ அந்த மாதிரியான ஒரு 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 பதபதைப்பான ஒரு மனம் தேடும், இறையை தேட ஆரம்பிக்கும். அததான் சொல்றாரு, பதைக்கின்ற போதே. அப்பவே இவன் ரெடி ஆயிட்டான் அப்படின்னு பரம் என்னும் வித்தை விதைக்கின்ற வித்தினை அப்படின்றாரு. யாரு பண்றா? அந்த இறையம் பெருமான். சரி, இவன் ரெடி ஆயிட்டான், இவனுக்கு உண்டான கனெக்ஷன் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு அவரு கொடுக்குறாரு. அதை எங்க இருந்து கொடுக்குறாரு? மேல் நின்று நோக்கி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரா மேல இருந்து பார்த்து கொடுக்குறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா அநேக உரையாசிரியர்கள் சொல்ற மாதிரி நம்முடைய அந்த பிரபஞ்சத்தோட முதல் கனெக்டிவிட்டி என்ன அப்படின்னாக்கா சகசிரதலம் என்று சொல்லக்கூடிய உச்சங்குழி, அந்த இடத்துல இருந்து நமக்கு அந்த கனெக்ஷனை கொடுக்குறாங்க. அதான் துவாதசாந்த வெளி நம்ம சைவ சித்தாந்தம் சொல்றது. அப்ப அங்க இருந்து அவர் பண்றாரு. அது என்ன செய்யுமாம்? சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி, நம்ம அதுக்கு மேல மனசு வேற வெளியில ஓடாது. எங்க ஓடினாலும் திருப்பி அந்த இடத்துல நிக்கும். வெளியில ஓடலையா அப்படின்னு கேட்டா இல்ல, ஓடிச்சு. ஆனாலும் திரும்பி அதே இடத்துல நிற்கும். ஏதோ ஒரு புள்ளியில நிற்கும். அந்த அவர்களுக்கு நிறுத்தி இசைக்கின்ற அன்பருக்கு இயலுமாமே அப்படின்னு அதை இறை பெருமான் செய்து தருகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒருத்தரும் உள்ள நின்று திரும்பி கேட்டு பாருங்க, அதற்குண்டான சந்தர்ப்பம் இல்ல மந்திரம். எனக்கு எப்போ இறையம்பெருமானினுடைய அந்த அந்த வித்து எப்போ உள்ள வந்துருச்சா, எப்போ வந்திருக்கும், எந்தெந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் நம்ம அவருடைய அந்த அந்த வித்தை உணர்ந்திருக்கோம், எப்பெல்லாம் அதுக்கு நீரூற்றி வளர்த்திருக்கிறோம், அது எந்த இடத்துல இருக்கு, இப்போ எப்படி இருக்கு, நம்மளால அந்த உணர்வுக்கு எதுக்காக திரும்பி போகணும் அப்படிங்கும்போது அந்த ஒரு பேரன்பு அது உள்ளுக்குள்ள அப்படியே முகிழ ஆரம்பிக்கும். நீங்க காசிக்கு போயிட்டு வந்த பிறகும் அந்த காசியின் படிக்கட்டுகள் அமர்ந்திருக்கிற மாதிரி நினைக்கக்கூடிய அந்த உணர்வு என்ன செய்யணும், மீண்டும் நம்ம அந்த காசியின் உணர்வுக்கு எடுத்து செல்லும். கிட்டத்தட்ட எல்லா கோயிலும் அப்படிதான். அந்த மாதிரி அந்த இறை நம்மை முதலாக ஆன்மா உணர்ந்த தருணம், ஆன்மா இறையை உணர்ந்த அந்த தருணத்தை நீங்க மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துக்கு நம்மளால மீண்டும் போக முடியும். அப்படி ஒரு விஷயத்த, அந்த ஒரு பின் பாயிண்ட பத்தி இந்த இடத்துல பேசுறாரு. இது நம்மை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மந்திரம். பாருங்க, உங்களுக்குள்ள அந்த வித்து எப்ப விழுந்தது, அந்த வித்தை நம்ம எப்ப உணர்ந்தோம் அப்படின்னு. எப்பவுமே நம்ம கூட தான் இருக்காரு, அதை நம்ம எப்ப உணர்ந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தி பாருங்க. அதற்குண்டான ஒரு செக் பாயிண்ட் இது. நன்றி நண்பர்களே. மிக்க நன்றிங்கம்மா. எப்பயும் போலயே உங்களோட அழகான விளக்கமும் நல்ல தெளிவான விளக்கமாக இருந்தது. மிக்க நன்றிங்க. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.